உலகத்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் 500 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல இயர்ஃபோன் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்றது லைவ் செஷனில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த போட்டோட இயர்ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் அந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுது உங்களுக்கு அப்டேட் உடனே கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேசெட்ஸ் 100 அப்படின்றது போட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்து உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே உங்களுக்கு அந்த இயர்ஃபோனும் உள்ள இயர் பீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்பட்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து உங்களுக்கு உள்ள யூசர் மேனுவலும் சின்ன ஒரு புக்லெட்டாக வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிக்கணும்னா படித்து பார்த்துக்கலாம். ஸோ யாரும் வந்து படிக்க மாட்டோம். அடுத்து மொத்தமாக உங்கள் பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இப்போ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ இந்த இயர்ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். எனக்கு இந்த இயர்ஃபோனில் பிடிச்ச ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர்ஃபோனில் இருக்க இந்த ஷார்ப் எட்ஜஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்குது இந்த இயர்ஃபோனுக்கு. அது போக இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. அது போல் ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ண முடியும். வால்யூம்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ண முடியாது. அது போக உங்களுக்கு 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது கோல்டு பிளேட்டர்லாம் இல்லை, நார்மல் வந்து சில்வர் கலரில் தான் இருக்குது. அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக 2 இயர்பட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்ஃபோனில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் வயர்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மலாக இருக்க எல்லா இயர்ஃபோனில் வர மாதிரி உங்களுக்கு அந்த இதுதான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது 499 ரூபாய், அதாவது 500 ரூபாய்க்குள்ளே இருந்தனால அந்த இயர்ஃபோன் வந்து வாங்கினேன். அதே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லைவ் செஷனில். ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போது என்ன விலை இருக்கும் அப்படின்றது தெரியல. இது போனால் 550 ரூபாய்க்கிட்ட வந்து போகலாம். 550 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நீங்கள் வாங்குங்க, அதுக்கு மேலே போனால் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதை வந்து பல விதமான டெஸ்டிங் நானும் பண்ணி பார்த்தேன். இதோட ப்ரைமரி இயர்ஃபோனாக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்பவே பேஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஒரு இயர்ஃபோனை தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோனோட மாடல் வந்து பார்க்கும்போது பேஸ் எட்ஸ் 100 அப்படின்றது தான். இது வந்து போட் அப்படின்ற கம்பெனிலேருந்து தான் இந்த ஒரு இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. போட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் எவ்வளோ ஹை வால்யூமில் வச்சு கேட்டாலுமே உங்களுக்கு வந்து இரைச்சல் இல்லை, அதே மாதிரி எந்த ஒரு பெயினும் இல்லை. ரொம்பவே கிளியராக கிறிஸ்பாக உங்களுக்கு வந்து மியூசிக்லாம் வந்து கேட்டுட்ருக்கு. இந்த இயர்ஃபோனில் இருக்க ஒரே ஒரு கான் என்ன நான் சொல்லுவேன், அதாவது ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதில் சில பேருக்கு சரியாக வந்து இது வந்து ஃபிட் ஆகாது அப்படின்றதான் என்னோட கேல்குலேஷன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து பழகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டுமே இதில் வந்து ஒரு கான் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கனால அந்த ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி இந்த இயர்ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். 550 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும் வாங்குங்க, அதுக்கு மேலே போனால் வந்து வாங்காதீங்க அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இயர்ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ எப்படி இருந்தது, இந்த இயர்ஃபோனை நீங்கள் வந்து வாங்குவீங்களா அப்படின்றது இங்கே ஒரு போல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கேஜெட்ஸ்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் டெக்லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.